அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். 50 ஆண்டு காலம் வழக்கறிஞர் பணியை நிறைவேற்றியிருக்கிற என்னுடைய கல்லூரி வாழ்காலத்திலிருந்து நண்பராக இருந்த ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்னுடைய சம்பந்தி உறவினர் என்பது மட்டுமல்ல, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது 1970களிலே சட்டக்கல்லூரியிலே படித்தவர். அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு ஜூனியராக இருந்தவர். துரைமுருகன் அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவார், அவ்வளவு அற்புதமானவர். கீழையூர் என்று சொன்னாலே வேலாயுதம் பிள்ளை, பொன்னையா பிள்ளை போன்றவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தூண்களாக இருந்தவர்கள். தங்கவேலுடையாருக்கு மிகவும் வேண்டியவர். அவர்களெல்லாம் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சியோட கழகம்தான் கொள்கைதான் முக்கியம் என்பதற்கு ஏற்ப கழகத்தின் ஈடுபாட்டுகளோடு வந்தவர்கள். வேலாயுதம் பிள்ளையினுடைய மகன் பாபு என்னுடைய வகுப்பறை நண்பர். ராமதாஸ் அவர்களை நாங்கள் கீழையூரில், என் வீட்டுக்கும் ஒரு 10 வீடு தள்ளி தான் அவர் வீடு, எங்கள் தாத்தா வீடு, நான் பிறந்த வீடு, அதற்கு 10 வீடு தள்ளி தான் ராமதாஸ் அவருடைய வீடு. நான் கல்லூரியிலே படிக்கிற பொழுது கூட அவர்களோடு பழக்கி உறவாடியவன் நான். அந்த உணர்வோடு தானே என்னமோ அவர் என்னுடைய சம்பந்தியாகவே மாறிவிட்டார். அவருடைய மகளை என்னுடைய தம்பிக்கு கட்டி கொடுத்து இன்று, ஆனாலும் இன்றைக்கி அவர் காங்கிரஸ் விட்டு வரல, இவ்வளோ பண்ணியும் கூட இன்னும் காங்கிரஸில் தான் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்படுகிற ஒருவராகத்தான் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் எப்படி இருந்தாலும் அவர் 50 ஆண்டுகால வழக்கறிஞர் தொழிலில் திருக்கோயிலூர் நகரத்தில் மட்டுமல்ல அந்த பகுதியிலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞராக செயல்பட்டவர். அதிகம் எதையும் சம்பாதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நியாயத்திற்காக போராடக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கிறார். நான் ஏதோ சொந்தங்கிறதுக்காக சொல்கிறேன்னு கிடையாது. நான் தான் சொன்னேன், சொந்தமே அப்புறம்தான் வந்தது. முதல்ல அவர் என்னுடைய நட்பு. நான் கழகத்திற்காக 71 தேர்தலில் திருக்கோயிலூரில் போய் பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் இவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் நான். அப்பொழுது கூட
ஒரு நடுநிலையோடு பேசக்கூடிய ஒருவராகத்தான் அவர் திகழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி தான் அங்கே கீழையூர்னு சொன்னால் பொன்னையாப்பிள்ளை, இவங்க அப்பா வேலாயுதம் பிள்ளை, இவங்க தான் அந்த ஊர்லேயே திருக்கோயிலூர் இதிலே இருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய அண்ணன் ஜோதி, அவருடைய ஜோதிங்கிறவர் அவரு இன்றைக்கும் எங்களெல்லாம் உறவினராக இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர். நட்பு கட்சி இதற்கெல்லாம் உள்ள வேறுபாடுகளை தெரிந்து கொண்டிருப்பவர்கள். அந்த அண்ணன் ஜோதி அவர்கள் மில்லு வச்சுருந்தாங்க. இவங்க மில்லு வச்சுக்கிட்டு பண்ணாலும் கூட இந்த வழக்கறிஞர் தொழிலில் இவர் செய்த சாதனைகள் தான் அந்த மில்லுக்கே அதிகமாக வருவாய் ஈட்டி கொடுத்தது. ஜோதி சாதாரணமான ஆள் இல்லை. இவங்க எல்லாம் திருவண்ணாமலையில் எல்லாம் உறவை வைத்து கொண்டு உறவோடு திகழ்பவர்கள் அவர்கள். அதுவும் குறிப்பாக ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரையில் அவர் என்னோட வயசில் மூத்தவர் இருந்தாலும் கூட அவர் நட்புணர்வோடு பழகக்கூடியவர். உறவு என்பதை விட நட்பிற்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர். அதனால் அவர் வழக்கறிஞர் தொழிலில் என்ன வயசு இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வழக்கறிஞர் தொழிலில் வயசாக தான் மரியாதையை. அந்த அடிப்படையிலே அவர் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் பல வழக்கறிஞர் தொழில் வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குட் மார்னிங் மிஸ்டர் சுப்பிரமணியம். நான் ராமதாஸோட ஃப்ரெண்டு பேசுகிறேங்க. பேர் ஜிடி கோபாலகிருஷ்ணன். நான் கோகுல், உங்கள் அப்பா குகன், தர்மராஜ், சேனாபதி, நாங்கள் எல்லாம் ஒரே வருஷம் 1967 லா காலேஜில் ஒன்றா படித்தோம். ஹாஸ்டலில் ஒன்றா இருந்தோம். ரொம்ப மெமரபிள் டேஸ். டெய்லி ஹாஸ்டல்லேருந்து பஸ்ஸில் தான் போவோம். பஸ்ஸில் போகும்போது காலேஜ் போகிற வரைக்கும் ரோட்டில் போகிறவங்க ஒருத்தர் விடாமல் கிண்டல் பண்ணிவிட்டு விசில் அடிச்சுட்டு, லா காலேஜ் பஸ்ஸு வருதுனால, ஹாஸ்டல் பஸ்ஸு வருதுனால எல்லாம் சிதறி ஓடுவாங்க. அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அது வெளியே போகும்போது அந்த நர்சஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்களெல்லாம் விசில் அடிச்சுட்டு கெலடா பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டுருப்போம். ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் போவோம். நாங்கள் எல்லாம் ஒரு செட்டாக அப்படி வாக்கிங் போயிட்டு அங்கே கார்டன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்து அங்கே தான் டிஃபன்லாம் சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த டேஸ் எல்லாம் இனி எல்லாம் நினச்சி பார்த்தா அது மாதிரி நாட்கள்லாம் திருப்பி வராது. எல்லோரும் டபுள் ரூம் தான் அங்கே ஹாஸ்டலில். எனக்கு ரூம்மேட் வீரகுமார்னு ஒருத்தர் ரூம்மேட் இருந்தார். ராமதாஸ் ரூம்மேட்டு செல்லதுரை. அவங்க 2 பேரும் ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, இந்த இங்கிலீஷ் படத்தில் வரும்ல பட் ஸ்பென்சர் அண்ட் டெரன்ஸ் ஹில், இல்லை லாரல் அண்ட் ஹார்டி, அது மாதிரி தான் இருக்கும். அவர் நல்ல ஒரு பெரிய ஹெஃப்டி ஃபிகர் செல்லதுரை. ராமதாஸ் நல்ல அத்லெட்டிக் பாடி, நல்ல லீனாக இருப்பார். ஸோ 2 பேரும் இந்த ரூமில் பார்த்தா நாங்கள் அரட்டை அடிச்சுட்ருப்போம். நம்ம வைகோ கூட எங்கள் செட்டு தான். அவரும் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தார். வைகோ கூட இருந்தார். இந்த எலெக்ஷனெல்லாம் வரும்போது பார்த்தா ரொம்ப காரசாரமாக இருக்கும் எலெக்ஷன்லாம். அது ஈவன் ஹாஸ்டல் எலெக்ஷன் கூட பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை நாங்கள்லாம் ஒரு சாத்தனூர் டேமுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி போனோம். அங்கே தேவர் ஃபிலிம் ஷூட்டிங், அக்காதங்கை படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்து, இந்த தேவர் ஃபிலிம்ஸு தேவரோட மாப்பிள்ளை தியாகராஜன் அவர் பொள்ளாச்சிக்காரர் தான், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சன்னும் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லாருமே சாத்தனூர் டேமுக்கு போனோம், பிக்னிக் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. அந்த ஃபோட்டோ கூட எங்கிட்ட இருக்கு. ஐ திங்க் ஐ வில் சென்ட் இட் டு யூ. ராமதாஸுகிட்ட பல தடவை நான் மீட் பண்ணலாம், ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா, 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நம்மெல்லாம் மீட் பண்ணணும், யாருமே அதுக்கப்புறம் மீட் பண்ணல அப்படின்னு சொன்னேன். கோயம்புத்தூர்லேயே நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் பேசியிருந்தேன். எல்லோரும் வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் இஸ் சென்ட்ரல் பிளேஸ். கரூர்லேருந்து அவங்க வர்றதுக்கும், திருச்சியிலேருந்து வர்றதுக்கும், ராமதாஸ் எங்கள் திருக்கோவிலேருந்து வர்றதுக்கும் சௌகரியமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். எல்லோரும் அக்செப்டட். ஆனால் அதுக்குள்ளே இந்த கொரோனா ப்ராப்ளம் வந்ததுனால அது கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சு. ஐ வில் ஆஃப்டர் திஸ், இந்த கொரோனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் டெஃபினெட்லி அரேஞ்ச் அ மீட்டிங் அட் கோயம்புத்தூர். நீங்களும் வாங்க, கலந்துங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்பாவோட இந்த 50 வருஷம்
லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக நீங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கீங்க. சர்ப்ரைஸாக இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸாக நீங்கள் காமிக்க போகிறீங்கன்னு சொன்னார். கோகுல் சொன்னார். அதனால் கோகுலோட மேரேஜுக்கெல்லாம் நாங்கள் அங்கே போயிருக்கோம், ட்ரிச்சிக்கு போயிருக்கோம். அதனால் ராம்தாஸ் கூட ஒரு 2 days முன்னால் நான் ஃபோன் பேசினேன் ராம்தாஸ்கிட்ட. ஆனால் ஆக்சுவலாக என்னுடைய ஃபோன் நம்பர் அவர் மிஸ் பண்ணிட்டார். அதனால் பல தடவை என்னை ட்ரை பண்ணியிருக்காரு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அதனால் காண்டாக்ட் பண்ண முடியல. நேற்று முந்தா நாள் ஐ திங்க் அபவுட் 2 days பேக்கு கோகுல் பேசுனதுக்கப்புறம் நான் ராம்தாஸ் கூப்பிட்டு பேசினேன். சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ டெஃபினெட்லாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ மிஸ்டர் சுப்ரமணியம், தேங்க்யூ வெரி மச். எப்படா இருக்க? 50 வருஷம் ஆயிடுச்சுடா எல்லாம் என்ரோல் பண்ணி. 1970 என்ரோல் பண்ணோமா? அந்த லைஃப்பை மறக்க முடியுமாடா? கெலிஸ் ஹாஸ்டலில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் ஞாபகம் இருக்கா? வீரகுமார் எவ்வளோ தூரம் கலாய்ச்சோம். அப்புறம் நீ ஏன் இதில் எஸ்எஸ் காலனியில் வந்துடல நான் ஞாபகம் இருக்கா? 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு பாலிட்டிஷியனாகவும் ஒரு லாயராகவும் நல்லா இது பண்ணியிருக்க. ஐ எம் வெரி ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த 50th year. ஓகே, ஐ எவர் கிரீன் மெமரிஸ். தேங்க்யூ. அவர்களே, தாங்கள் 50 ஆண்டு கால வக்கீல் தொழிலை நிறைவு செய்ததற்கு எனது வாழ்த்துக்கள். நாம் சட்டக்கல்லூரியில் இருந்த காலம் என்றுமே மறக்க முடியாது. சட்டக்கல்லூரி ஹாஸ்டலில் நாம் பழகிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்றும் மறக்க முடியாது. தங்களின் ஹேர் ஸ்டைலை இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை. தாங்கள் இன்னும் மேலும் மேலும் பல ஆண்டுகள் வக்கீல் தொழில் செய்து தங்களின் ஆயுட்காலம் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டுமாய் ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். வணக்கம். நண்பர் திரு ராமதாஸ் அவர்கள் இன்று வழக்கறிஞராக பதிவு செய்து 50 ஆண்டுகள் முடிவடைந்த நாளாகிய இன்று அவரை வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் பெருமை அடைகிறேன். சட்டக்கல்லூரி மற்றும் விடுதியில் தோழராக 50 ஆண்டுகளுக்கு முன் நானும் இருந்தது குறித்து நினைத்து பார்க்கையில் பிரமிப்பாக உள்ளது. காமன் ரூமில் கேரம் போர்டும், மைதானத்தில் பேட்மிண்டனும், வராந்தாவில் சீட்டு விளையாட்டும், ரூமில் அரட்டையும் அடித்து மகிழ்ந்த நாட்கள் என் நினைவுக்கு வருகிறது. மேலும் சாத்தனூர் அணைக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கும் சென்று வந்தது இன்றும் என் நினைவை விட்டு அகலவில்லை. வழக்கறிஞராக 50 ஆண்டு பணிபுரிந்து வந்தார் என்பது சாதாரண விஷயமல்ல. மேலும் தன் மகனையும் வழக்கறிஞராக்கி பழகுவதற்கு இனிய நண்பர். யாரிடமும் முகம் சுளித்து பேச பார்த்ததில்லை. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர். எந்த கவலையாயிருந்தாலும் சிறிது நேரம் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தால் எல்லாம் மறைந்துவிடும். இந்நாள் கொரோனா காலமாக இல்லாதிருந்தால் ஒரு பெரிய விழாவாக நடைபெற்றிருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எதையும் எதிர்பார்க்காது பழகிய நண்பர்கள் சிலரில் அவரும் ஒருவர் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. He is a lovable friend and dependable comrade. மேலும் மேலும் அவர் தனது பணியை தொடரவும், குடும்பத்தாரிடம் மகிழ்ச்சியாக நிம்மதியான வாழ்க்கையை பல்லாண்டு தொடரவும் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய கோல்டன் ஜூப்ளி வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். என்னுடைய ஆசான மூத்த வழக்கறிஞருமான திரு பொன் ராமதாஸ் அவர்கள் 50 ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழிலில் பணிபுரிந்து இன்னும் பணிபுரிந்து கொடுக்கிறார் என்று நினைக்கும் பொழுது, எனக்கு நிறைவு செய்துள்ளார் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது, பிரமிப்பாகவும் இருக்கிறது. நான் கடந்த 40 வருடங்களாக அவரிடம் இளம் வழக்கறிஞராக சேர்ந்ததிலிருந்து அவருடன் ஒன்றாகவே இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அவர் அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக தான் பழகுவார். இளம் வழக்கறிஞர்களாகட்டும், மூத்த வழக்கறிஞர்களாகட்டும், அனைவருக்கும் அவருக்குரிய மரியாதையை கொடுத்து எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு இனியவர். அவர் சுத்தமாக உடை அணிந்து தான் செல்வார். எப்பொழுதும் அவருடைய உடை கசங்காது. கோர்ட்டுக்கு செல்லும் பொழுது சுத்தமாக உடை அணிந்து
அவர் செல்லும் அழகை பார்த்து வேந்தவர்கள் பலருண்டு. அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்வதில் அவர் மிகவும் தேர்ந்தவர். அவருடைய பொறுமையை பார்த்து தான் நானும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். எல்லோருக்கும் அவருடைய பொறுமைக்கு எல்லை உண்டு. அவர் அதையும் மீறி பொறுமையாக இருந்து பல நல்ல காரியங்களை சாதித்துள்ளார். ஆகவே அவர் இந்த 50 ஆண்டு காலம் பத்தாது, இன்னும் பல ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழில் பணிபுரிந்து எல்லோருக்கும் நல்லது செய்ய ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வழக்கறிஞர் ராமதாஸ் அவர்கள் வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்து இத்துடன் 50வது வருடத்தை பூர்த்தி செய்வதால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். Hi Ramdas, how are you? I hear that you are celebrating the 50th year of completion of your legal service. How it is wonderful, wonderful, wonderful. I don't know whether you made money out of this profession, but I am sure that you have built up your social status. That is what I want, and you also need, I think. Okay, wish you all the good luck. Thank you very much. Thank you. அவ்வளோதானே? வயது 3/4 நூற்றாண்டை தாண்டினாலும் பணி அரை நூற்றாண்டை கடந்தாலும் 1/4 நூற்றாண்டின் கண்ணூரி வாழ எண்ணங்களும் நினைவலைகளும் என்றென்றும் இளமையே பசுமையே. உன் பணி சிறக்க வாழ்த்துக்கள். 50 ஆண்டு கால தங்களுடைய வழக்கறிஞர் பணி மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் சிறந்த சீனியராக இருந்து எங்களுக்கெல்லாம் நீங்கள் வழிகாட்டணும். 50வது பொன்னிழாவை நீங்கள் நிறைவேற்பது கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்கள் 100 எடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்யா. மரியாதைக்குரிய சீனியர் பிஆர் அவர்கள் 50 ஆண்டு கால சட்டப்பணியை வழக்கறிஞர் தொழிலை சீரிய முறையில் நடத்தி வந்திருந்தார்கள். அவர் பணி மேன்மேலும் சிறக்கவும் எனக்கு வயதில்லை, அவர் மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பணிவுடன் கூடிய வணக்கங்களாகிய நமக்கு சமர்ப்பிக்கின்றேன். தாங்கள் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் தருணங்கள் ஆகிய இன்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சட்டப்பணியில் கடந்த 50 ஆண்டுகளாக வெற்றிகரமாக பல சட்ட சிவில் வழக்குகளை மிகவும் சிறப்பாக வாதாடி வெற்றி பெற்றுள்ளார். மென்மேலும் அவருடைய சட்டப்பணியை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் தொழிலில் 50 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த மூத்த வழக்கறிஞர் ஐயா பொன் ராமதாஸ் அவர்களின் பணி மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் தொழில் சீரும் சிறப்புமாக 50 வருடங்களாக பணியாற்றி வரும் ஐயா திரு பொன் ராமதாஸ் அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். திருக்கோவில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் உதவியாளராக பணியாற்றி வருகிறேன். திருக்கோவில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரியும் மூத்த வழக்கறிஞர் ஐயா பிஆர் ஐயா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். அவருடைய வழக்கறிஞர் மேலும் பல ஆண்டுகளுக்கு சீரும் சிறப்புமாக பணியாற்ற வழக்கறிஞர் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகவையில் வெள்ளி விழாவும் வழக்கறிஞர் தொழிலில் கோல்டன் விழாவும் கொண்டாடும் எனது அன்பு குருநாதருக்கு எனது பணிவான வணக்கங்கள். தங்களிடம் சிறந்த முறையில் சிறந்த மாணவனாக தாங்கள் பலவற்றை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். குருவில் சிறந்தவர் குரு துரோணாச்சாரியர் என்பது அனைவரும் அறிந்தது. அவர்கள் கூட அவர் சிஷ்யர்களிடத்தில் பலனை எதிர்பார்த்து கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஐயா அவர்கள் எந்த பலனையும் என்னிடம் எதிர்பாராமல் நல்ல முறையில் குருவிற்கு குருவாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நின்று எனக்கு ஆசியும் வழக்கறிஞர் தொழிலையும்
வழக்கத் தொழில் மட்டுமல்லாது தாங்கள் என்ன கற்றுள்ளீர்களோ அனைத்தையுமே எனக்கு சிறந்த முறையில் கற்றுத் தந்துள்ளீர்கள். இதற்கு எந்த ஜென்மத்தில் நன்றி கடன் செலுத்தப் போகிறேன் என்பது தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை தாங்கள் சிறந்த குரு மட்டுமல்ல, எனது தந்தைக்கு ஈடானவர், மனம் விட்டு பேசக்கூடியவர், எந்த சூழ்நிலையும் என்னை கடிந்து கொள்ளாதவர். தங்களது பணி மேலும் சிறக்க எனது வாழ்த்தையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Happy day, senior. My hearty wishes and prosperous wishes for the golden jubilee that you enter into the advocate field. You have done more service to the public in all the ways. Your efficiency in the advocacy, cordial relationships in the public, generosity and helping tendency to the public and colleagues may not be measured. May God give you an uncountable life in future, and your service may give you long life. I pray God to give you and your family a long life. Thank you. திருக்கோயில் நகரம் திரு பொன் ராமதாஸ் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் பொன் ராமதாஸ் அவர்கள் வழக்கறிஞராக பணியில் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அரசு வழக்கறிஞராகவும் நோட்டரி வக்கீலாகவும் பல்வேறு வங்கிகளினுடைய சட்ட ஆலோசகராகவும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். பேரும் புகழும் பெற்ற அவர் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமான நீதியை தன்னுடைய தொழிலில் நேர்மையாகவும் திறமையாகவும் செய்து கொண்டிருக்கிறார். என் போன்ற இளம் வழக்கறிஞர்களுடனும் மூத்த வழக்கறிஞர்களுடனும் தன்னுடைய வசீகர புன்னகையால் அன்போடு பழகி எங்களை வழிநடத்துகின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். அவரும் அவரது குடும்பத்தாரும் பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும் என்று வாழ்த்தி, தொடர்ந்து அவர் வழக்கறிஞர் பணியை நல்ல முறையில் நடத்த எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகின்றேன். வணக்கம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. இது சுகந்தரும் ஒரு பாசராகம், இது யுகம் யுகம் என வாழும் வேதம். இது சுகந்தரும் ஒரு பாசராகம், இது யுகம் யுகம் என வாழும் வேதம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஒரு பிள்ளை சூரியன், ஒரு பிள்ளை சந்திரன், எப்போதும் ஒளி காணலாம். நலமாக வாழவும் வரலாறு காணவும் இரு பேரும் வழிகாட்டலாம். ஒரு பிள்ளை சூரியன், ஒரு பிள்ளை சந்திரன்,
வாழவும் வரலாறு காணவும் இருபேரும் வழிகாட்டலாம். நாடாளும் ராஜாங்கம் நமதாகலாம். நம் பிள்ளை இருபேரும் முடிசூடலாம். நாடாளும் ராஜாங்கம் நமதாகலாம். நம் பிள்ளை இருபேரும் முடிசூடலாம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது. அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது. அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. ஆகாய கங்கையும் ஆனந்த சொர்க்கமும் தாய் தந்தை என வந்ததா? தெய்வங்கள் என்பதா திருக்கோயில் என்பதா அவை என்ன சமமாகுமா? பால் வார்த்த தாய் நெஞ்சில் பால் வார்க்கலாம். பேர் தந்த தந்தைக்கு பேர் சூட்டலாம். ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது. அதில் எங்கள் மனம் இன்பத்தேனானது. வணக்கம் சொன்னா வணக்கம். என் தம்பி பொன் ராமதாஸ் 50 ஆண்டு தொழிலாக வக்கீலாக செய்து இருப்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் முதல் அவர் வக்கீலாக இருப்பதை நான் தான் முதல் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் என் தாயார் பெற்றோர் அவரை வக்கீல் வேலைக்கு படிக்க வேண்டாம் அப்படி சொன்னதற்கு நான் மேற்கொண்டு கட்டாயமாக ஒரு வக்கீல் வேலையாக படிக்க வேண்டும் என்று சொல்லி தாயாருக்கு தெரியாமல் அவளை மெட்ராஸில் படிக்க வைத்தது நான் தான் முக்கியமான காரணமாக இருந்து தற்சமயம் தற்போது வக்கீல் தொழில் நன்கு தொழில் நல்ல செய்து வரும் என் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா வழிகாட்டி குரு எல்லாமே நீங்கள் தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு நிலத்துக்கு போவீங்க. திருப்பி மில்லுக்கு போய் வேலையை பார்த்துட்டு வந்து மறுபடியும் ஆஃபீஸ் வேலையை பார்ப்பீங்க. மறுபடியும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவீங்க வீட்டுக்கு. திருப்பி ஆஃபீஸ் வேலையை பார்ப்பீங்க. இப்படியே ஓடி ஓடி உழைச்ச சித்தப்பா தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. எந்த குற்றம் குறைகளையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கையில் எப்படி வாழ்வதுன்னு உங்களையும் தொத்தாவையும் பார்த்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த அண்ணாமலையார் நீண்ட ஆயுளை தரணும்னு வேண்டிக்கிறேன். சித்தப்பா, congrats, completion of 50 years in your service. யூஸ்வலாக சீனியர் அட்வொகேட்ஸ் ஜூனியர்ஸ் கிட்டலாம் மிங்கில் ஆக மாட்டாங்க. நீங்கள் RA, GD, ராமநாதன்ற சீனியர் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் கூட இருந்துட்டு எல்லா ஜூனியர்ஸ்கிட்டையும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்க. நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு டெடிக்கேட்டாக இருந்தீங்க, சின்சியராக இருந்தீங்க, உங்கள் ப்ரொஃபஷனை ரொம்ப லவ் பண்ணீங்க. அதனால தான் நம்ம ஃபேமிலியிலே 3 பேர் வந்து அட்வொகேட்ஸ் ஆகியிருக்கீங்க. நானும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கோம். உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நைஸ் இன்லாஸ், நல்ல லைஃப் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அப்பா கூட இருந்ததை விட உங்கள் கூடயும் தொத்தா கூடயும் தான் நாங்கள் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். அப்பா, happy golden jubilee for your profession.
இது ஒரு சின்ன இனிஷியேஷன் தான். உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ அண்ட் ஷார்ட் கிளிப்பிங் இது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர் அஹெட் இன் யுவர் ப்ரொஃபஷன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ. உங்ககிட்டே இருந்து தான் வந்து எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது மாதிரி அம்மா கிட்ட வந்து எவ்வளோ நீங்கள் கோர்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா உங்களுக்கு முன்னாடி எப்படி ஷூ எடுத்து பர்ஃபெக்டாக பாலிஷ் போட்டு வைக்கிறாங்க, கோட் எடுத்து வைப்பாங்க, கவுன் எடுத்து வைப்பாங்கன்னு நாங்கள் கிட்ட இருந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்ககிட்டேருந்து அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கோம். அண்ட் யூ ஆர் ரியலி வெரி ஃபண்டாஸ்டிக் அண்ட் சூப்பர் அண்ட் நன் இஸ் ஈக்குவல் டு. தேங்க்யூ. Mustafa, 50 years as advocate. ஒரு ப்ரொஃபஷன் வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது பெரிய விஷயம். அதுவும் 50 இயர்ஸில் நீங்கள் ஒரு நாள் கூட எங்களுக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போகாத, ஒரு உடம்பு சரியில்லை அது மாதிரிலாம் லீவ் எடுத்ததே கிடையாது. எங்கேயுமே எங்கள் கூட வந்து ஊருக்கு போனால் கூட கோர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதுவும் ப்ரொஃபஷனாக யூனிஃபார்ம், அந்த ஷூஸ் கூட இல்லாத ஒரு நாள் கூட போனதில்லை. அதே மாதிரி யார்கிட்டையும் கோவப்பட்டு பேசுனதில்லை. எல்லாத்தையுமே அவ்வளோ பொறுமையாக பேசியிருக்கீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் அதை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், பட்டு கொண்டு வர முடியல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி, இது மாதிரிலாம் இருந்திருக்காரு, அவரை பார்த்து நாங்கள் மாறி இருக்கோம் அப்படின்ட்டு. பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கீதாக்கா கல்யாணத்தப்போ பொன்முடி மாமா ஒன்று சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இவர் வந்தாலும் நாங்கள் ஏஞ்சி அப்படி எட்ட போயிடுவோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களாக கூட இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ப்ரொஃபஷன் மட்டும் இல்லாத ஒரு பிஸ்னஸ் மேனாகவும், ஒரு அக்ரிகல்ச்சர் இதுலேயும், எல்லா இதுலேயுமே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு அடுத்த ஃபீல்டை வந்து இப்போ யாரையும் அதிகமாக பார்க்க முடியல. இப்போ ஒரு அட்வொகேட்டாக இருந்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, காலையில் ஏஞ்சி மில்லுக்கு போகிறது, நிலத்துக்கு போகிறது, அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதான் அதில் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஃபேமிலியும் அதே லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி பேங்க்கு செக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்டி பேங்க்கெலாம் எங்களுக்கு தெரிஞ்சு காலையில் 4 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 4 மணிக்கெலாம் ஏஞ்சி உட்காந்து அந்த டைப்பிங் சவுண்டு எங்களுக்கு கேட்கும். அது பார்த்தே நிறையா ஏந்திருப்போம். எதுக்கு நீங்கள் 4 மணிக்கெலாம் ஏந்திருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறையா கேட்டிருக்கோம். பட் ஒருத்தரை கூட வெயிட் பண்ண விட்டதில்லை. அதுதான் உங்களோட இது. ஒரு கிளைண்ட் வந்துட்டால் கூட எந்த ஒர்க்காக இருந்தாலும் சாப்பிட்டு தட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க தோத்தா நீங்கள் வந்து நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நாங்களே கூட இது பண்ணுவோம், ஏன் சாப்பிட்டுட்டு போயிருக்கணும், எல்லா கிளைண்ட்டை வெயிட் பண்ணக்கூடாது, அவங்கள அனுப்பிச்சிடணும். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி அட்வைட் கிளர்க்கு கூட யார்ட்டையுமே நீங்கள் வந்து கோவப்பட்டதே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, யாருமே நீங்கள் வந்து வேணான்னு சொல்லி வேலையை விட்டு நிறுத்துறதும் இல்லை, அவங்களா நின்றுக்கிட்டது தான். கரெக்டாக அந்த டைமிங்ஸ் கரெக்டாக 10:10க்கு உள்ளே வருவீங்க வீட்டுக்குள்ளார, ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த 10:30க்கெலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. உங்களோட அந்த ஒரு பெரிய டைமிங் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஒரு ஊருக்கு இப்போ கூட ஊருக்கு போகணுன்னு சொன்னால் கூட 4 மணிக்கு ஊருக்கு போனோன்னா 4 மணிக்கு நீங்கள் கிளம்பி உக்காந்துருங்க. நாங்கள் தான் லேட் பண்ணுவோம். எல்லா விஷயத்துலையுமே வந்து எல்லாருக்குமே ரோல் மாடலாக வந்திருக்கீங்க. ரோல் மாடல்ன்றதை விட நிறைய அட்வைசஸ் நிறையா சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா கூட ஏன்டா ஃபிசிக்ஸ் எடுக்கிற, பிஎல் பண்ணலாமேன்னு கேட்டிங்க. நான் ஃபிசிக்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஏன் பிஎல் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் சொல்லியிருக்கிறது அன்றைக்கே கேட்டிருக்கலாமே அப்படின்னு கூட தோடி இருக்கு. அந்த டைம் வந்து நான் கேட்கல. அதே மாதிரி நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுறதுன்றதை விட எங்களை செய்ய வச்சுருக்கிறீங்க உங்கள் இதை வச்சு, அவ்வளோதான் சொல்லலாம். எங்கள் மூலிமா நிறைய வந்து செய்ய சொல்லியிருக்கீங்க. பட் நாங்கள் பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்கோமா இல்லையான்றது தெரியல.
நீங்கள் எதிர்பார்த்ததை வந்து நாங்கள் செய்யலை, அது வந்து நல்லாவே தெரியும். பட் ட்ரை பண்ணுறோம் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. வேறு என்ன சொல்கிறது, 50 இயர்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். அடுத்து 75 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் இதே மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கு பண்ணணும், அவ்வளோதான். ஹாய்ப்பா, ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி. 50 years, a tremendous journey which is more than my age. உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து உங்கள் பங்க்சுவாலிட்டி, டைமிங், டெடிகேஷன், இன்வால்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் within the given time. And எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் தான் என்னோடய பேக் போனு. எனக்கு பேக் போன் இல்லைன்னா நானே இல்லை. ஸோ யூ ஹேவ் given me everything. நீங்களும் அம்மாவும் சேர்ந்து எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, which I cannot list it out here. And this is not the proper forum to do it. And let us go to the professional side. Dress code. இந்த ஊர்லேயே நான் பார்த்த வரைக்கும் there are around 200 advocates including me, and you are the only one who didn't deviate from the dress code till date. I have not seen you in a color dress or an informal dress within the court campus or within the court hall on any date. Hats off to you. You have set up a standard quality legal services in the society, which you need not preach to anyone. Everyone can learn just by looking at you. I am proud to be your son, and I assure you that your quality services will be taken forward in the same fashion throughout my lifetime. Love you, Pa. Have a healthy and prosperous life throughout your cherishing years. Bye. வணக்கம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கொண்டாடும் கிருஷ்ண பகவான் ஜெயந்தி நன்னாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில் பெருமை அடையும். மகள் சிவகாமி மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டு தொழில் ரீதியாக தங்களின் 50 ஆண்டு கால சேவையை பாராட்டி எங்கள் குடும்பத்தினர் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வாழ்த்து தெரிவிப்பதில் பெருமை அடைகிறோம். தங்களது சேவை தொடர எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளும் தங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் அருள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் எதற்காக பாடுபட்டாலோ அந்த உத்தமி கூட இல்லையே என்பது, என் சகோதரி கூட இல்லையே என்பது மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் சந்தோஷப்படுகிறேன். அவள் எண்ணியது ஈடேறிவிட்டதே என்று. வணக்கம். ஹலோ, எப்படி மாமா இருக்கீங்க? வக்கீலாக போய் போயிட்டு 50 வருஷம் ஆயிடுச்சு. என்னக்கா இல்லை, அதுதான் குறை. வியாதி என்னன்னு இல்லை, அதுவும் வருத்தமாக இருக்குது. உடம்பு பார்த்துங்க, மாத்திரைலாம் சாப்பிட்றீங்களா? பார்த்துங்க. இங்கே 50 வருஷம் நிறைவு, வக்கீல் பொறுப்பு நிறைவு விட்டு எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். உடம்பு நலத்தை ஆண்டவன் நல்ல நிலைமையில் வைத்திருக்க வேண்டியிருக்கேன். அவ்வளோதான்.
வாழ்த்துக்கள். நீங்கள் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு 50 வருஷம் ஆகுது. நீங்கள் இந்த தொழிலை சிறந்து வருவதற்கு காரணம் உங்களுடைய சின்சியாரிட்டியும் உங்களுடைய பக்தியும் தான். நீங்கள் முதல்ல வழக்காடி கேஸ்லே ஜெயிச்சிட்டீங்க. அது ஆயா ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. அது எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் உங்கள் தொழிலை மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் அழகாக நிர்வகிச்சு அதுக்கு பக்கபலமாக இருந்தது மாமி தான். மாமியினுடைய அன்பான குணமும் பொறுமையும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாரையும் ரொம்ப அன்பாக அரவணைச்சு போவாங்க. இந்த குடும்பம் பாசமும் பண்பும் நிறைஞ்சுதான் இருக்கணும். அதுக்கு காரணம் நீங்களும் மாமி தான். நீங்கள் இந்த துறையில் மென்மேலும் நிறைய ஆண்டுகள் சிறந்து விளங்குவது நான் கடவுள் பிரார்த்தனை. வணக்கம். தேங்க்யூ. ஆமாம், நீதித்துறையில் 50 வருட சட்டப்பணி சாதனை மகிழ்ச்சி அளிக்கிறது. அருணாச்சலேஸ்வரர் அருளாலும் நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் பெற்று ஆண்டவனை வணங்குகிறேன். வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள். பிஆர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் மூத்த வழக்கறிஞர் பொன் ராமதாஸ் மாமா அவர்களின் 50 ஆண்டுகால வழக்கறிஞர் பணி அனைவராலும் பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. கோவலூர் நீதிமன்றத்திலே எதிர்தரப்பு வாதிக்காக ஆஜராகி வெற்றி கண்ட நீங்கள் யாருக்கும் எதிரி அல்ல. அனைத்து வழக்கறிஞர்களையும் நட்போடு பழகக்கூடியவர். அந்த நீதி அரசரே தங்களை பெருமையாக பாராட்டக்கூடியவர் நீங்கள். ஒரு வழக்கறிஞர் இப்படித்தான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் நீங்கள். உங்கள் வாதிக்காக வெற்றி பெற்று அவர்கள் குடும்பத்தில் ஒளி ஏற்றிய ஒளி தீபம் நீங்கள். நீங்கள் ஒரு சிறந்த குடும்பத் தலைவர். மனைவி, மக்கள், உறவினர்கள் அனைவரையும் அன்போடு அரவணைத்து இனிமையாக பழகக்கூடிய உத்தமர் நீங்கள். சகோதர பாசத்திற்கு உங்கள் இருவரையும் விஞ்ச முடியுமா? விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்ற தாரக மந்திரத்தை வாழ்க்கையிலே கடைபிடித்து அனைத்திலும் வெற்றி கண்டவர் நீங்கள். உங்களிடத்திலே நான் கற்றதும் அதுவே. சிறு வயதிலே தனது தாயை இழந்த எனது அருமை மனைவியை தாயாக இருந்து வளர்த்து தங்கமாக உருவாக்கியவர் நீங்கள். உங்கள் வீட்டு மருமகன் என்று சொல்லிக்கொள்வதில் நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். அண்ணாமலையார் அருளால் நீங்கள் பல்லாண்டு வாழ்க. உங்கள் வழக்கறிஞர் பணி மேன்மேலும் வளர்க என்று வாழ்த்தி பணிந்து வணங்குகிறேன். உங்களோட 50 ஆண்டு கால வக்கீல் பணி வந்து சிறப்பாக இருந்துச்சுன்ட்டு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அது இல்லாமல் என்னை நம்பி உங்கள் பொண்ணை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இன்னுமே ரொம்ப சந்தோஷமானது. யாரோ எதிர்த்தாங்க, இதனால நன்றி கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுதான். அதேமாரி என் ஒய்ஃப் வந்து என்னை வந்து நல்ல ஒரு மனுஷன் உருவாக்கியிருக்கு. அதுமாரி அதுக்கு நான் உங்களுக்கு கடன் போட்டிருக்கேன். நன்றி. அண்டா வணக்கம். தாங்கள் வழக்கறிஞர் பணியில் ஈடுபட்டு 50 ஆண்டுகள் சிறந்த முறையில் பணியாற்றி வந்துள்ளீர்கள். நீங்களும் அண்ணியும் சேர்ந்து அன்பும் ஒற்றுமை நிறைந்த குடும்பத்தை உருவாக்கி உள்ளீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் நிறைய ஆண்டுகள் சிறந்த முறையில் பணியாற்றிட வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். என்றென்றும் அன்புடன் ராதா. வணக்கம். வணக்கம். அசோக் நகரிலிருந்து சண்முக சுந்தரம் பேசுகிறேன். திரு ராமதாஸ் அவர்கள் தங்கள் வக்கீல் தொழிலை ஆரம்பித்து 50 ஆண்டு காலம் இந்த ஆண்டோடு நிறைவேறுவதை திரு சிவகாமி மூலம் கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து தங்கள் தொழிலில் சீரும் சிறப்பமாக
செயல்பட்டு நிறைய வெற்றிகளை கண்டதற்கு எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தொழிலிலே 2 தொழிலுக்குத்தான் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஒன்று டாக்டர் தொழில், மற்றொன்று வக்கீல் தொழில். இந்த 2 தொழிலுக்கும் ஓய்வு என்பதே கிடையாது. இப்போ ஏற்பட்ட சிறப்பான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து 50 ஆண்டு கால நிறைவு செய்ததற்கு எங்கள் குடும்ப சார்பாக வாழ்த்துக்களை மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் லலிதா இல்லது மிக்க வருத்தமான செயல்தான். இருந்தாலும் ஆண்டவன் செயலால் நீங்கள் சீரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ, குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ எங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாமா, கங்க்ராட் ஃபார் யுவர் 50 years சர்வீஸ். நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை தவிர்த்து நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், பெருமையாக நினைக்கிற விஷயம் என்னென்னா, நானும் உங்களுடைய ஒரு மருமகன்றது. தேங்க்யூ மாமா. வணக்கம் மாமா. ஹேட்ஸ் ஆஃப் யூ அண்ட் கிரேட் சல்யூட் ஃபார் யுவர் successful 50-year golden jubilee year service of your profession. We came to know and understand from your word and Amma how you build your career by fighting yourself as a one-man army with pleasant, harmless, helpful, dedicated and dutiful personality. This moment is another precious stone added to your crown. We are really blessed being with you in this occasion. It is a great and priceless moment in our life also. I used to admire that you have shown your dutiful dedication towards your profession even in your recent ailment. That passion is an alternate medicine, we know that. Not only your profession, you are a great achiever in your personal life also. ஆமாம், நீங்கள் கால் பதிக்காத தடமே இல்லை இல்லைங்களா? அரசியலாகட்டும், அறிவியலாகட்டும், வரலாறாகட்டும், விளையாட்டு, எல்லா துறையிலையும் நீங்கள் அழகாக ஒரு முத்திரையை பதிச்சிருக்கீங்க. அது அடிக்கடி உங்களை பார்த்து பெருமிதம் கொள்கிற ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய குடும்பத்தை தனி ஒருவராக இன்றி வர தாங்களே தாங்கிக்கிட்டு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் மட்டும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. கஷ்டங்களை வெளிக்காட்டினதில்லை. நிர்ச்சலனமாக சந்தோஷமாக வெளியே வலம் வர உங்களை பார்த்து ரொம்பவே பெருமிதப்பட்டிருக்கிறேன். அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிற அந்த குணம், எதுக்காகவும் கோவப்படாத உங்களுடைய அந்த குவாலிட்டி பெரிய விஷயமாமா. உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நாங்கள் நிறையவே கற்றுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை நீங்கள் இந்த விதத்தில் தான் வழி நடத்திட்டு வரீங்க. லைக் அ ஸ்டோன் ஸ்கல்ப்சர் இட்ஸ் ஓன் ஸ்டாச்சு. ஒரு கல் தன்னைத்தானே செதுக்கிக்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முக்கியமான மூமெண்ட்டில் நம்ம அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். எங்களால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக உங்களால் முடிஞ்ச வர பங்களிக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த தருணத்தில் அம்மா இல்லாதது மிக மிக வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் அவங்க நம்மளோட இருந்து ஆசீர்வதித்து வழி நடச்சிட்டு இருக்கிறாங்கன்றது என் நம்பிக்கை. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் மாமா, உங்கள் விஸ்டமை கொஞ்சமாச்சும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்களும் அம்மாவும் another father mother in my life.
ஐ ஃபீல் ஸோ. தங்களை வாழ்த்த வயதில்லை, தங்களின் ஆசீர்வாதங்களை வேண்டி உங்ககிட்ட இருக்கும்போது ஒரு தாய் பறவை கிட்ட இருக்க குஞ்சுகள் போல ரொம்ப பாதுகாப்பான உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஐ எம் பீயிங் ப்ரவுட் being one of your close successor of your profession and as well as in your personal life. It is a great and unmemorable moment in our life also. Thank you, Mama. Mama, 50 years of professional life successfully completed. Varthukal. Serving people is one of the most honorable gifts given by God to an exceptional individual like you. I'm glad that you had achieved one another special milestone among most of your achievements. I wish you all success in all your future achievements, especially after losing our lovable Passamalars. Thank you. Congratulations. Happy 50th year work anniversary day. வணக்கம் மாமா. அட்வொகேட் ப்ரொஃபஷனை மட்டும்தான் நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அந்த நோபல் ப்ரொஃபஷனுக்கு ஆப்டான எக்ஸாம்பிள் நீங்கள் தான் மாமா. ஆஸ் அன் ஏபிபியாக எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் திருக்கோயிலூர் தான் போட்டாங்க. திருக்கோயிலூர் கோர்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு டே வந்து மேஜிஸ்ட்ரேட்டை வந்து பார்க்குறேன் நான். அப்போ மேஜிஸ்ட்ரேட் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் அவருடைய சிஸ்டர் டாக்டரான்ட்டு கேட்டார். எஸ் சார்ன்னு நான் சொன்னேன் நான். அப்போ அவர் உடனே சொன்னார், யுவர் அங்கிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வொகேட் அண்ட் ஹீ இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி திருக்கோயிலூரில் நிறைய அட்வொகேட்ஸ் எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் மீட்டிங் லேட்டாக போனால் கூட எங்களுக்கு கவலை கிடையாது, அட்வொகேட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, நாங்கள் லேட்டாக போனாலும் எங்களுக்கு நாங்கள் உங்கள் மாமா வந்து அந்த ரெசல்யூஷனில் சைன் பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் அந்த ரெசல்யூஷனில் என்ன எழுதியிருக்குன்றதே நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் உடனே நாங்கள் உங்கள் மாமா சிக்னேச்சரை பார்த்துட்டோம்னா நாங்கள் கீழே சிக்னேச்சர் போட்டுருவோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்கள் மேலே அந்தளவுக்கு ஃபெய்த் இருந்தது. அட்வொகேட்ஸ் வெல்ஃபேரில் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபெய்த் இருந்தது அவங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் ஏபிபியாக இருக்கும்போது நிறைய டெப்டி தாசில்தார்ஸ் வந்து கோர்ட்டு ட்ரைனிங் வருவாங்க. அவங்களும் என்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் எக்ஸ் ஜிபியுடைய சிஸ்டர் டாக்டரான்ட்டு கேட்பாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு எப்போ எந்த டவுட்னாலும் நாங்கள் அவர்கிட்ட தான் கேட்போம். அவர் தான் வந்து தெளிவாக எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜு, திறமை, மரியாதை எல்லாமே இருந்துமே யூ ஃபாலோட் calm and simplicity தான் மாமா. மாமா, ரியலி I have to say that I am very very proud to say that I am your niece. Mama, your 50 years of successful practice with utmost dignity is really a great achievement, Mama. Congratulations, Mama. வணக்கம் சித்தப்பா. இன்னைக்கு you complete 50 years of legal service. Congratulations. இது மாதிரி so many years கம்ப்ளீட் பண்ண ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். இந்த மைல்ஸ்டோன் நிறைய பேர் லைஃப்பில் அமையறதில்ல. யூ பிலாங் டு அ ரேர் கிளப். இந்த ஒரு நல்ல அக்கேஷனில் ஐ விஷ் டு ரிமெம்பர் சம்திங்ஸ் ஃப்ரம் மை யங்கர் டேஸ், ஸ்கூல் டேஸ். சின்ன வயசில் நாங்களாம் அரகண்டநல்லூருக்கு சம்மர் வெக்கேஷனில் வருவோம். அப்போது சில நாள் சைக்கிள் எடுத்து ஆன் மை ஓன் திருக்கோயிலூருக்கு நான் வந்துடுவேன். I used to enjoy reading your Reader's Digest collection books. I used to enjoy spending time with Tota. And of course, summer vacation, nalla cousins la anga irupanga, so spending time with them also. But throughout the time, you were always in the office room, going, spending time with your clients. Lunch time la mattum dhaan neenga vella varuvinga. Those are signs of dedication and focus. அது நல்ல ஞாபகம் இருக்குது. I also remember for many years நீங்கள் நிறைய வருஷம் பஜாஜ் சேட்டக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க to go to court or anywhere else in Tirukkovallur. White and white dress,
same hairstyle, same office for so many years. இதெல்லாம் signs of simplicity. அது மட்டும் இல்லை, there is also a popular saying, behind every successful man there is a successful woman. உங்களோட சக்ஸஸ்க்கு பின்னால் தொத்தா has been a pillar of strength. உங்கள் 2 பேர்கிட்ட இருந்தும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய குவாலிட்டிஸ் எங்கள் ஜென்ரேஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் you both are great examples. So on this occasion, I pray to God for your healthy life and a lot of happiness. Please bless us all. Thank you. ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது லாஸ்ட் டைம் உங்களை பார்த்து பேசி. இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களோட பேசுகிற டைம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நாங்களாம் நல்லாயிருக்கோம். ஒரு விஷயம் 50 வருஷம் பண்ணோன்னா அது மேலே எவ்வளோ ஆசை இருக்கணும் ஒருத்தருக்கு பண்ணுறதுக்கு. அதோட அதை பார்த்தாலே எனக்கு புரியும். ஒரு கோட் இருக்குது, ஸ்டீவ் ஜாப்ஸோட கோட்டு, ஆப்பிளோட ஃபவுண்டர். டு டூ கிரேட் ஒர்க் யூ மஸ்ட் ஃபைண்ட் வாட் யூ லவ் டு டூ. ஸோ உங்கள் விஷயத்தில் அது ரொம்ப உண்மை. அது நீங்கள் 50 வருஷம் அது ஒரு வேலைன்னு பார்க்காம 10 வருஷம் 15 வருஷம் ஒரு இது பண்ணால் அது ஒரு வேலை. 20, 25, 30 வருஷம் பண்ணால் அது ஒரு கேரியர். அதுக்கு மேலே ஒரு இது பண்ணுறாங்கன்னா அது அந்த ப்ரொஃபஷன் அவ்வளோ பிடிச்சிருக்கணும். அதுக்காகவே பிறந்ததாக இருக்கணும். உங்கள் விஷயத்தில் எனக்கு அதுதான் தோணுது. You're truly a role model for all of us and inspiration for all of us. ஒரே நேரத்தில் நான் உங்களை செல்ஃப் மேடுன்னு சொல்லணும்னு தோணுது. அதே நேரத்தில் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால உங்களுக்கு இது இந்த 50 வருஷம் இந்த ப்ரொஃபஷனில் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருந்திருக்கும். எனக்கு இந்த வருஷம் 25 வருஷம் ஆகுது. நான் இது முன்னாடி சொல்லியிருக்கனாலே தெரியல, சின்ன வயசில் நாங்கள் அங்கே திருக்கோயிலெலாம் வரும்போது நீங்கள் எப்படி ஆஃபீஸ் ரூமில் அங்கே உட்காந்து டைப்ரைட்டர் ஆப்ரேட் பண்ணும்போதோ இல்லை உங்களோட அட்வொகேட் ட்ரெஸ் கோடில் இருந்துட்டு நீங்கள் கிளைண்ட்ஸோடு பேசும்போது அங்கே இதெல்லாம் பண்ணும்போது தூரத்துலேருந்து சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அந்த மாதிரி நம்மள ஒரு நாள் வரணுன்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நீங்கள் ரொம்ப நாள் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும். 50 வருஷம் ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் வேறு இன்னும் ஒன்று உங்களுக்கு பண்ணணுன்னு தோன்றது எனக்கு தெரியல வேறு என்ன இருக்குன்னு. பட் அதை தவிர உங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்கோ, என்ஜாய் யுவர் லைஃப், டூ திங்ஸ் தட் கேன் பிரிங் யூ மோர் ஹாப்பினஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். அங்கே நேரில் இருந்தால் உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம். இப்போ கொரோனா வைரஸில் எல்லாமே வர்ச்சுவலாக நடக்குது. ஸோ உங்கள் ஆசீர்வாதம் வர்ச்சுவலாக கொடுத்தாங்க சித்தப்பா. bless all of us. Nice talking to you. Bye. ஹலோ சித்தப்பா, நான் மணியன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்லி இந்த 50 வருஷம் இப்போது இந்த வாரம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனல் சர்வீசஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க. அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நான் தொத்தாவை ரொம்ப நினச்சிக்கிறேன். அவங்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அவங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா ஃபேமிலிக்கும் இருக்கும். ஸோ ஏன் முக்கியமாக நான் தொத்தா இப்போ சொல்கிறேன்னா,
ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இத்தனை வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பேக் போனே அவங்க அந்த ஃபேமிலியோட லீடர்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் தான். ஸோ தொத்தாவோட contribution has been big in your personal life as well as professional life. ஸோ அதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அது நிச்சயமாக நீங்களும் மனமாற ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி லைக் இப்போ ரீசெண்டாக நான் இந்தியா வந்தபோது உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதை நான் இன்னமும் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அந்த டைமில் நான் ஒன்று லைக் இது பண்ணது என்னென்னா, அப்சர்வ் பண்ணது என்னென்னா, உடல் உபாதியம் இருந்தும் உங்களுக்குள்ளார யூ ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் வந்து வெளியில் காமிச்சிக்காமல் எப்பயும் போல் உடல் அளவில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் மனசளவில் இன்னும் நீங்கள் பழையபடியே தான் இருந்தீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாருமே கற்றுக்க வேண்டியது. உங்களோட பேச்சிலையும் அந்த செய்கையிலையும் எந்த ஒரு மாற்றங்கள் இல்லாமல் இருந்தது. அதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எல்லாருக்கும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், ஏன்னா இந்த உலகத்திலே வந்து கஷ்டத்துலேயும் எத்தனையோ கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்துலேயும் கஷ்டன்றது வந்து நம்ம உடம்புக்குள்ளார நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான். இந்த வியாதி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான். அதெல்லாம் மீறி நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதை தான் நான் அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் அப்சர்வ் பண்ணேன். அது தவிர்த்த இத்தனை வருஷங்கள் நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷ்னல் கேரியரை சஸ்டெயின் பண்ணி வந்ததுக்கு அது விச் இஸ் அ ரேரஸ்ட் திங். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, பண்ணவும் முடியாது. இட் குட் பி ஜென்ரலெல்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் ஆர் லாயராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது, எண்டே கிடையாது அப்படின்ட்டுவாங்க. ஸோ அது ஈஸியாக சொல்லிடலாம். அந்த ப்ரொஃபஷனில் இருந்து எத்தனையோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதை தவிர்த்து வர்றது எல்லாராலையும் முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் தவிர்த்து இத்தனை வருஷங்கள் ஸ்டெடியாக வந்திருக்கீங்க. தட் இஸ் ப்ரொஃபஷனல் லைஃப். பட் நான் என்ன உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துப்பேன்னா, உங்களோட முக்கியமான குணங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு குடும்பஸ்தனாக எதை எடுத்துப்பேன்னா, எப்பயுமே ஒரு அமைதி, ஒரு பொறுமை, எதுக்கும் ஒரு ரியாக்ஷனே இருக்காது. ரொம்ப அந்த அமைதியே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். செகண்ட் வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் எத்தனையோ சேலஞ்சஸ் வந்தது. யூ குட் ஹவ் கான் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். பட் நீங்கள் அந்த அமைதியும் பொறுமையும் வந்து அந்த ஃபேமிலியை ஒரு ஒன் யூனிட்டியாக வச்சுருந்தது. வித் ஆல் த சேலஞ்சஸ், I would say is the big success in your life than your 50 years of your professional life. And still again I would இப்போ நான் சொல்ல விரும்புகிறது, தொத்தாக்கு எப்படி உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு பெரிய பங்கு இருந்ததோ, அது மாதிரி இந்த ஃபேமிலி லைஃப்லேயும் அவங்களோட பங்கு இருந்தது. அண்ட் யூ பீன் தி like now you've been the leader and Tota has been your backbone. So I wish you like a hale and healthy and live strong life for the rest of the upcoming lives. And be happy, enjoy your life, every moment. This moment won't come back. So I wish you all success again. Varthikal. Hi Tata. Happy 50 years of service. நிஜமாலே உங்களோட டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஒர்க் மட்டும் இல்லாமல் எதை பற்றி பேசினாலும், சயின்ஸ், பாலிட்டிக்ஸ், மியூசிக்கில் ஒரு பியானோ பற்றி பேசினா கூட அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு லிட்டில் என்சைக்ளோபீடியா மாதிரி. நிஜமாலே நான் என்னோடய ஓல்டன் ஸ்கூல் டேஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லீவ் விட்டாலே போதும், ஐ யூஸ் டு கம் தேர் அண்ட் என்ஜாய். இப்போ நினச்சா கூட அந்த டேஸ்லாம் திரும்பி வராது.
I missed a lot, and you are a real barrier of life. ஹாய், உங்களோட 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து என்னோட ஹார்ட்லி கங்க்ராட்ஸ். நான் இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு 3 years ஆகுது. பட் ஸ்டில் நான் அந்த அந்த விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா, பாண்டிங், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட எப்படி பாண்டிங் பண்ணிக்கணும், எப்படி எந்த பாண்ட் லெவலில் இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அண்ட் இட் இஸ், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா உங்களோட இதெல்லாம் பேச மாட்டேன், உங்கள் நாலேஜுக்கு அந்த விஷயம் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, லிவ் லாங். பாய். ஹாய் தாத்தா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 50 years ஆஃப் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் இனிமேலும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் மை வெல் விஷர். உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுன்றது. நான் உங்களையும் உங்கள் குவாலிட்டிஸையும் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். ஐ லவ் யூ தாத்தா. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தாத்தா, 50 years of service, a milestone a normal human being would dream of. One such fine quality that I would like to have is your willpower, unparalleled amount of willpower. I think nobody could have such willpower. And then I knew that you will miss grandma a lot today. Thank you for being the architect of our family. ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி தாத்தா, யூ ஆர் தி கிரேட்டஸ்ட். என் லைஃப்பில் நீங்கள் நிறையா சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்சியராக இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும். அப்புறமே எனக்கு சொல்லி கொடுத்த டிஷ் தோசை கூட ஹாஃப் பாயில் தட்டு சாப்பிடணும் சொல்லி கொடுத்தீங்க தாத்தா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 weeks வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு போங்க. 2 பேரும் ஒன்றா ஹேர் கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில். ஓகே, பாய் தாத்தா. ஹாய் தாத்தா, ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி தாத்தா. Congratulations for completion of 50 years of service Tata. I am proud and blessed to have you as my grandfather. I hope to follow your example Tata. Congratulations Tata. ராம் தாத்தா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தான் ஆசையாக கண்ணம்மான்னு கூப்பிட்றீங்க. அது நீங்கள் கோவமே பட மாட்டீங்க. ஐ லவ் யூ தாத்தா. ஹாய் ராமி தாத்தா, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். எங்கள் அப்பா கிட்டேருந்து ஃபோன் வாங்குறது, இல்லைன்னா நான் கேட்காத போதெல்லாம் நீங்கள் ஃபோன் தரதுலாம் ரொம்ப தேங்க்யூ. உங்களை தாத்தான்னு கூப்பிட்றது, தாத்தீஸ் கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ தாத்தா. ராம் தாத்தா, உங்களை ரொம்ப பிடிக்கும் தாத்தா. நீங்கள் எனக்கு கொடுத்த சேவிங்ஸ், எங்கள் அப்பா கிட்ட அப்போ நான் கன்வின்சிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ தாத்தா.